Taste the Daily. சென்னை காமராஜர் சாலையில் அதிவேகமாக சென்ற கார் தாறுமாறாக ஓடி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கலங்கரை விளக்கத்திலிருந்து விவேகானந்தர் இல்லம் நோக்கி சென்ற அந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை மைய தடுப்பில் மோதி எதிர் திசையில் வந்த வாகனங்கள் மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் மற்றொரு கார் சிக்கியதுடன் மேலும் 2 இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெண் ஒருவருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து விதிகள் காற்றில் பறப்பதால் விபத்துகள் தொடர்கதையாவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே 400 அடி பள்ளத்தில் லாரி கவிழ்ந்ததில் தொழிலாளி உயிரிழந்தார். பெரிய சூரம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் கிரனைட் கல்குவாரியிலிருந்து அதிக அளவு பாறை தூள்கள் ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 400 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரியில் பயணித்த சுப்பிரமணி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த ஓட்டுநருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் சின்ன பார்க் திடலில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் ஊதியம் வழங்குவது, வழங்கும் ஊதியத்திற்கு முறையான கணக்குச்சீட்டு அளிப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திமுக கூட்டணி கட்சியினர் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதன் மூலம் திமுக கூட்டணியில் உள்ள புகைச்சல் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் உப கோயிலான யமலிங்கம் கோயில் மற்றும் அதனை சுற்றிய குளத்தில் குப்பைகள் நிறைந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. கிரிவல பாதையில் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அஷ்டலிங்க கோயிலான யமலிங்கம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக உள்ள நிலையில் குப்பை கழிவுகள் கொட்டப்படுவதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அறநிலையத்துறை 200 கோடிக்கு மேல் வருவாய் கிடைக்கும் அண்ணாமலையார் கோயிலின் உப கோயிலை ஏன் பராமரிப்பதில்லை என பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் ஊதியூர் வனப்பகுதியில் பொது வழித்தடத்தை தனியார் வெடிமருந்து நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தனியார் வெடிமருந்து நிறுவனம் கட்டிடங்கள் அமைத்து மின் இணைப்பும் பெற்று தடுப்பு வேலிகள் அமைத்துள்ளதால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும், இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் நில பரிவர்த்தனை சட்டத்தை தவறாக பயன்படுத்தி நிலத்தின் வகைப்பாட்டை மாற்றி விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காங்கேயம் வட்டாட்சியரை சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம். அவர்கள் ஆய்வு செஞ்சு நடவடிக்கை எடுக்கிறதா தெரிவிக்கிறாங்க. ஆனால் அந்த தடத்தை பற்றி நாங்கள் இன்னும் பார்வையிடலைன்னு சொல்கிறாங்க. பார்வையிடாமையே இந்த தடத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு எந்த அடிப்படையில் இந்த A1 விளம்பரம் போட்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்த கோப்பு மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு எங்களுக்கு கோப்பு வந்ததே தெரியலைங்கிறாங்க. காலை ஆச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான தகவலை தெரிவிக்கணும் மனுதாரருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இது மாதிரி பொதுமக்களோட பல கோப்புகள் கிடப்பில் கிடக்குது. ஒவ்வொரு விவசாயிகளும் பொதுமக்களும் கார்பரேட் இயந்திரத்திற்கு கூட ஒவ்வொரு நாளும் போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையில் மணல் திருடப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவாக்கத்தில் இறந்த மூதாட்டியை அடக்கம் செய்ய பொதுமக்கள் சென்றபோது சிமெண்ட் சாலையில் பாதி அளவிற்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து 2 காயமடைந்த நிலையில் விடியாத திமுக அரசின் கேவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் மணல் கொள்ளைகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொங்கல் தொகுப்பிற்காக கரும்பு கொள்முதல் செய்வதில் திமுக அரசு தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டிய விழுப்புரம் மாவட்ட கரும்பு விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இதுவரை திமுக அரசு விவசாயிகளிடம் கரும்பு கொள்முதல் செய்யாததால் கரும்புகள் அழுகி கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதே நிலை நீடித்தால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கரும்பு விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். எலும்பு சிந்து கரும்பு எடுக்கிறான். 1 வருஷம் உழைப்பு, ஒரு கத்தை கூட எடுக்கல. இதுக்கு நான் என்ன முடிவு பண்ணுறது? எங்கேயோ போனால் அதை சுற்றி விட்டு காட்டுறேன். இங்கே போ, அங்கே போ, அங்கே போ, இங்கே போன்னு கூலிக்கிறேன். எங்கே போகிறது? நான் இது கரும்பு 1 வருஷம் உழைப்பு போட்டு நான் கரும்பு வெட்டி ரோட்டில் கூட கொட்டிடுறேன்னு தான் சொல்லிக்கிறேன். இது கரும்பு ஒரு கத்தை கூட எடுக்கலாம். 10% கண்டிப்பாக கொட்டிடுவேன். நான் இவ்வளோ அழிஞ்சிட்டு இதுவும் அழிஞ்சிட்டு போனால் பொண்ணு செத்தா செத்துரும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு பள்ளி மற்றும் பலரது வீடுகள் தனிநபர்கள் பெயரில் உள்ளதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவபுரம் கிராமத்தினர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மற்றும் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இடத்தினை சட்டவிரோதமாக துணை தாசில்தார் தனிநபர்களின் பெயரில் பட்டா மாற்றம் செய்துள்ளார். இதனை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சாமானியர்களுக்கான நிலங்கள் மோசடி செய்து அபகரிக்கப்படுவது அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு 4 மாதங்களாகியும் சாலை அமைக்காததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சிற்றம்பாக்கத்தில் இருந்து ஒண்டிக்குச்சி வரை 2 கிலோமீட்டர் தூரமும் பேரம்பாக்கம் வரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கும் சாலை அமைக்கும் பணி பொதுமக்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று தொடங்கப்பட்டது. ஆனால் கடந்த 4 மாதங்களாகியும் சாலை அமைக்காமல் கிடப்பில் போட்டுள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏதுன்னு யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. போக வர முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சுட்டு போக முடியல, அடிக்கடி வண்டி ஒரு பஞ்சர் ஆகி போகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 5-6 மாதம் ஆகி போச்சு இந்த ரோட்டை கிளம்பி. எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க, கண்டுக்காதமே கம்பெனி இருக்கிறாங்க. கேட்டால் போகிறோம் தான் சொல்கிறாங்க. அதான் அது போகிற மாதிரியே தெரியல. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் திட்டமிடல் இல்லாத போக்குவரத்து காவல்துறையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் குன்றத்தூர் சாலை, செங்கல்பட்டு சாலை, சர்வீஸ் சாலை இணையும் இடத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் அமைத்துள்ள இரும்பு தடுப்புகளால் தினமும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக வேலூர் மார்க்கத்தில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சாடும் பொதுமக்கள் போக்குவரத்து காவல்துறை அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உயிர் சேதம் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் பாலத்தின் நடுவே பள்ளம் இருப்பதால் பொதுமக்கள் அச்சத்துடன் செல்லும் நிலை உள்ளது. திருமால் நத்தம் அருகே சோழவந்தான் நகரில் சாலையின் இணைப்பு பாலத்தின் நடுப்பகுதியில் திடீர் பள்ளம் ஏற்பட்டதில் கட்டுமான கம்பிகள் மற்றும் சிமெண்ட் ஸ்லாப்கள் தொங்கியபடி உள்ளது. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள பாலத்தை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு உடனே சீரமைக்க பொதுமக்கள் வலியுறுத்தினர்.